வணக்கம் நேயர்களே. ஆதிசிவ சோழர் புலிப்படை நிறுவனர் தலைவர் தென்னூரான் சிவபாலன் ஐயா கிட்ட ஒரு சின்ன நேர்காணல் பார்க்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இந்திய பாராளுமன்றத்தில் செங்கோல் நிறுவப்பட்டதுக்கு மூல காரணமாக இருந்தவர் நம்ம ஐயா தான். ஈழ அரசியல் வேறு, இலங்கை வாழும் இந்திய வம்சாவளி மலையக தமிழர்கள் வேறு என்று நீங்கள் வேறுபடுத்தி பேசியிருந்தீர்கள். அதை பற்றி உங்கள் கருத்து? சேனலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் உலகம் தமிழுக்கும் கோடாடி கூட வணக்கங்கள். ஈழ வேறு, மலையக தமிழர் வேறு என்று நான் குறிப்பிட்ட பல காரணங்கள் உள்ளது. இந்திய வம்சாவளியான இலங்கை வாழும் மலையக தமிழர் அரசியல் அபிலாசைகள் வேறு, அதுல தலைவர் வேறு. ஈழ அரசியல் வேறு, அது ஆயுத போராட்டங்கள் வேறு. ஆயுத போராட்டத்துல உடன்பாடு இல்லை. இந்த மலையத்தில் வாழும் மலையக தமிழர் யாரும் உடன்பாடு இல்லை. அதுக்கு பல காரணம் உள்ளது. அன்று சிங்கள அரசோட கைகோர்த்து இருந்த ஈழம் அன்று எங்கள் முன்னோர்களை பல லட்சம் பேர்கள் நாடு கடத்தப்பட்டது. அதில் ஈழத்தின் தலைவர் தமிழ் காங்கிரஸ் லீடர் ஜி பொன்னம்பலம் மிகப்பெரிய வழக்கறிஞர், உலகத்தில் எங்கும் போய் வாதாடக்கூடிய வல்லமை படைத்தவர், அனுமதி பெற்றவர். அவர் அன்று சிங்கள அரசனை இணைந்து மிகப்பெரிய துரோகத்தை நம் முன்னோர்களுக்கு எதிராக செயல்பட்டார் என்பது உண்மையான சம்பவங்கள் வரலாற்றில் உள்ளது. அதே போல் ஆயுத போராட்டம் இளைஞர் வாழ இந்திய மலைய தமிழருக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஈழத்திலிருந்து பல மைல்கள் கடந்து வாழக்கூடிய மலைய தமிழர்கள் இந்த போராட்டத்துக்கு அதுபோல உடன்பாடு இல்லை. ஆரம்ப காலத்தில் ஈழத்துல பல இயக்கங்கள் அறியப்பட்டுள்ளோம். விடுதலை புலிகள் சகோதர இயக்கங்களை கொன்று குவித்தார்கள், இலங்கை அரசை எடுத்து போரிடவில்லை என்று நீங்கள் பதிவிட்டுள்ளீர்கள். அதை பற்றி உங்கள் கருத்து? ஆமாங்க, கொண்டு குமித்தாங்க. சகோதர போராளிகள், சகோதர தலைவர்கள் கொண்டு குமித்தாங்க. இது உண்மை. ஸ்ரீசபா ரத்னம், ஈரஸ் பாலகுமாரன், பத்மநாதன் இந்த போன்ற அமைப்புகள் பெருந்தலைவர்கள். இவர்கள் இலங்கை அரசாங்கத்தை ஆரம்பத்திலிருந்து எதிர்த்து வந்தவங்க. எந்த காலகட்டத்தை இந்த அமைப்புகள் போயிட்டு இலங்கை அரசாங்கத்தோட சேரல. ஆனா வேலுப்பிள்ளை பிரபாகரன் இலங்கை அரசாங்கத்தோட சேர்ந்தாரு. அங்கிருந்து ஆயுதங்கள் வாங்கினாரு, அதுக்கேற்ற பண வசதிகள் பெற்றான்னு சொல்லி நாம் நேரடியாக குற்றம் சாட்டப்படுறோம். அதாவது பாத்தீங்கன்னா, நான் சொல்வது பொய்கள் இல்லைன்னு சொல்லி முன்னாள் போராளி, உலகம் முழுக்க புலம்பெயர்ந்து இருக்கும் போராளிகள், போட்டு இபிஆர்எஃப், ஈரோஸ், டெலோ போன்ற அமைப்புகள், புலம்பெயர்ந்த தமிழர்கள் விடுதலை புலி 1987 என்ன செஞ்சாங்க, அதுக்கு முன்னுக்கு 82 விடுதலை புலி இலங்கை அரசாங்கத்தை எடுத்து போரிட்டாங்களா இல்ல சகோதர போராளிகளை கொண்டாடா என்பது உண்மையை நீங்க முன்வர வேணும் சொல்ல.